தேசிய மக்கள் சக்தியின் சிரமதானத்தில் சிக்கிக்கொண்டாலும் புதைக்கப்படவில்லை. கரின் தகவல். தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியினுடைய சிரமதானத்தில் சிக்கிக்கொண்டாலும் புதைக்கப்படவில்லை, மீண்டும் மீள் எழுச்சியுடன் எழுவேன் என்றும் முன்னாள் அமைச்சர் கெர்ரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இவர் மேலும் தெரிவிக்கையில், தடுப்பூசி இறக்குமதியில் தரமற்றது என்ற ஒரு குற்றச்சாட்டின் போது வாக்குமூலம் பெறுவதற்கு சென்றபோதே அவர் வாக்குமூலம் அளித்துவிட்டு வரும்பொழுதே இவ்வாறு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். முன்னாள் அமைச்சர்கள், அமைச்சரவைகள் இவ்வாறான மோசடியில் சிக்கிக்கொள்ளவில்லை. அமைச்சரவை செயலாளர்கள் அதற்கேற்ற ஆவணங்களை தயார்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னுடைய அமைச்சு பதவிக்கு உரிய ஆவணங்கள் அனைத்தும் சரியான முறையில் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். எனவே குறித்த ஊழல் தொடர்பான விடயத்துக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்றும் நீதிமன்றம் அழைத்த அழைப்பாணைக்கு ஏற்ப நீதிமன்றத்தை மதித்து தான் சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அண்மையில் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற அவர் மக்கள் தங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த பாடத்திலிருந்து தாங்கள் எவ்வாறு மீண்டு வருவது என்பதை மட்டும்தான் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோமே தவிர இப்படியே புதையுண்டு போக மாட்டோம் என்றும் அவர் கருத்தை முன்வைத்திருக்கின்றார். எப்பொழுதும் சவால்களை கண்டு பயந்தவனாகவும் இல்லை, சவாலை கண்டு பின்னோக்கி சென்றவனாகவும் தான் இருக்கப் போவதில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். தேர்தலின் போது தங்களுடைய கட்சி தரமட்டமாக்கப்பட்டதை ஒப்புக்கொண்டு ஆனால் தாங்கள் புதைக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். தற்போதைய அரசாங்கத்தை பற்றி அவர் கூறுகையில், நாடாளுமன்றத்தை இவர்கள் சுத்தம் செய்திருக்கின்றார்கள், புதிய முகங்களை பாராளுமன்றத்தில் காணக்கூடியவாறு இருக்கின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இதேவேளை முன்னாள் அமைச்சர் கெஹிலிய ரம்புக்வெல அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்திரன, ரொசான் பிரசன்னா ரணதுங்கா ஆகியோர் முன்னிலையாகி இருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைகின்றது. இதே சமயம் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்றம் சுத்தம் செய்யும் அமர்வு வெற்றிகரமாக நிறைவேறி இருக்கின்றது என்றுதான் மக்களினுடைய எதிர்பார்ப்பு இருக்கின்றது. எப்பொழுதுமே எந்த இடத்திலும் சரி, மக்கள் சரியான பாதையில் சரியான நோக்கத்துடன் தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கிழக்கிலும் கூட பாராளுமன்ற பல உறுப்பினர்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். இது புதிய முகங்களே இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுவும் ஒரு மக்களினுடைய வெற்றி என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் அமைகின்றது. ஏனென்று சொன்னால் இது மக்களால் வழங்கப்பட்ட ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உரிய தண்டனையாகும். மக்கள் எவ்வளவு ஆர்வம் காட்டுகின்றார்களோ, மக்களால் எவ்வளவு அரவணைக்கப்படுகின்றார்களோ அவர்கள்தான் இப்பொழுது தலைமையில் இருக்கின்றார்கள். இந்த தலைமையை செயற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்தவராக இருக்க வேண்டும், மக்களுடன் சேர்ந்து பயணிக்கின்றவராக இருக்க வேண்டும். அதனையும் தாண்டி அந்த பதவிக்கு வருவதற்கு மக்களின் ஆணையை ஏற்ற பிறகு, பதவிக்கு வந்ததுக்கு பிறகு மக்களை ஒதுக்குகின்றவர்கள் இப்பொழுது செயற்படுகின்ற விதமாக மக்களினுடைய கட்டளையாகவும் மக்கள் ஒதுக்கியவர்களாகவும் இப்போது இருக்கின்றார்கள். இதற்கு எல்லாம் காரணம் தேவைக்காக மக்களை பயன்படுத்திவிட்டு தேவை முடிந்த பிறகு மக்களை ஒதுக்குகின்ற தலைமைகள்தான் எங்கும் அதிகமாக முன்னிய அரசாங்கத்தில் காணப்பட்டது. அதனால்தான் மக்களினுடைய தீர்வு சரியான ஒரு தீர்வாகவும் இருந்தது. இப்பொழுது மக்கள் கொடுத்திருக்கும் தீர்வும் சரியாகத்தான் இருக்கின்றது. இது மென்மேலும் மக்களினுடைய சக்தியுடன், எப்பொழுதும் மக்களினுடைய செயற்பாட்டுடன், மக்களினுடைய ஒற்றுமைப்பாட்டுடன் ஒரு நாடு முன்னோருமானால் அதை அபிவிருத்தியிலிருந்து அடையுமே தவிர அபிவிருத்தியை விட்டு குறையாது என்பதுதான் அனைவரதும் கருத்தாக இருக்கின்றது. மற்றொரு தகவலினூடாக சந்திக்கும் வரை வணக்கம்.